ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பனியன் கிளாத்து, அப்புறம் சேரீ ரப்பர் கிளாத்தில் வருதில்ல, அது டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிச் ஒழுங்காக வராது. அது நம்ம ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் சும்மா ரஃப் தையல் உங்களுக்கு அதே கிளாத்தில் போட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா லூஸாக வரும், அதாவது தையல் ஃபினிஷிங் இல்லாமல் வரும், அப்படியே இழுத்துட்டு லூஸாக வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் இந்த மாதிரி ப்ளவுஸில் நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் தைக்கும் போது டிசைன் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை மடித்து எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த லென்த்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லென்த்து கட் பண்ணிவிட்டு அங்கே பேப்பர் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது பேப்பர் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, அதனால் இப்போ கொஞ்சம் பெருசு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லூஸ் இல்லாமல் அதே மாதிரி துணியும் சுருங்காமல் அழகாக நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் பேப்பரை தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இதனால் பேப்பர் அப்படியே நம்ம டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஓகேவா? நம்மளுக்கு தையலும் ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் டிசைன் வைக்கணுன்னும் போது இந்த பனியன் கிளாத்து, ரப்பர் கிளாத்துலாம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். ஓகே, பாய்.